ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னாவை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளை சுண்டலை வந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு 10 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் வந்து அன்னாச்சி பூ, ஒரு 5 கிராம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் ஆனியனையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 12 முந்திரி பருப்பு, தென் 1/2 டீஸ்பூன் கசகசா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி 2 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுறேன். தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கறி மசால் தூள் வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ்லேருந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சிருந்த ஜார்லேயே ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச இந்த சுண்டலை வந்து தண்ணியோடு அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் சுண்டல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து லாஸ்ட்டில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி உள்ளே ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஒரு 1/2 கப் சுண்டல் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது வந்து மசாலா கொஞ்சம் திக்கனாக கிடைக்கும். இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இந்த கிரேவியை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதை வந்து இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கிரேவியை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்டு ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.